வணக்கம் அன்பானவர்களே. தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சறதுங்கிறது எப்பவுமே ஒரு அலாதியான ஒரு பிரியம்தான். ஏன்னா செடிங்களுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அதனால என்எஸ் நகர் தோட்டத்துல காய்கறிங்க எல்லாம் போட்டிருந்தோம். அதுக்கு தண்ணி வர்றதுக்காக வந்திருக்கோம். காட்டுறேன் பாருங்க எப்படி வேலை செய்யறோன்ட்டு. அன்பானவர்களே, நமக்கு தண்ணி வந்து இப்படிதான் இந்த லைன்ல அப்படியே நமக்கு போகும். தென்னை மரம் சைடு இதில் ஃபுல்லாக தென்னை மரத்துக்கு தண்ணி போகுது. தென்னை மரங்க, தென்னை மரத்தில் காய்ங்க கூட சின்ன சின்னதாக இருந்ததுங்க. தெரியுதா? மேலே காய்ங்க சின்ன அது எடுக்கணும். இப்போ இந்த தண்ணி தான் என்ன ஆகுது, அப்படியே நமக்கு இங்கே இந்த இடத்துல தண்ணி அப்படியே சுற்றி போகுது பாருங்க. தென்னை மரத்தை சுற்றி தெரியுதுங்களா? இங்கே குடம் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன விவசாயி கையில் விதைகள்ல வச்சிருக்கிறாரு. தண்ணி இப்போ நல்ல ஃப்ளோஸாக வருது பாரு. சின்ராஸ் தான் ஃபுல்லாக வேலை செய்யறதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங். விவசாயத்தில் எப்பவுமே ஹார்ட் ஒர்க்கிங் தான் முக்கியமே. நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ, ஒர்க் பண்ணுறோமோ, அதுக்கான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு விவசாயினுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான் பலன் கிடைக்கிறது. இந்த பாத்திங்களுக்கெல்லாம் உள்ள தண்ணி, இப்போ இதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்ச வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் பூண்டு இது, பூண்டு, மிளகா, முள்ளங்கி. அடுத்து திறந்து வரும், தண்ணி வருது பாருங்க. எவ்வளோ வேலை இருக்குது விவசாயத்தில். நம்ம சும்மா சாதாரணமாக பேசிடுறோம். இப்போ ஒரு காய்கறிகளை நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, பெரிய பெரிய கடையில் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் வாங்கிடுவீங்க. சின்ன சின்ன விவசாயிகிட்ட வாங்குறது மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பேரம் பேசுவீங்க. ஆனால் ஒவ்வொரு விவசாயியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் டைமில் வேர்வை சிந்தி பிரயாசப்பட்டு விளைவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாதான் நீங்கள் பேரம் பேசவே மாட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி கிடைக்கிற இடங்கள்ல பயிற்சி செய்யுங்க. ஹாப்பி கார்டன்.